2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் வெளிநாட்டினர் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 26 அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக அதே ஆண்டு மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இந்த நடவடிக்கையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளின் தளங்கள் மற்றும் பயிற்சி முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டதோடு 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். 4 நாட்கள் தீவிரமான ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் கெஞ்சியது குறித்து முன்னாள் முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மே 9ஆம் தேதி பாகிஸ்தான் தலைவர்களும் இராணுவ தளபதிகளும் 48 மணி நேரத்தில் இந்தியாவை சமாளித்து விடுவோம் என பேசிய நிலையில் வெறும் 8 மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் கோரிக்கை வைத்தது ஆச்சரியமளிப்பதாக இருந்தது என்று ஜெனரல் அனில் சௌஹான் கூறியிருக்கிறார். மே 10ஆம் தேதி காலை சுமார் 9:30 மணியளவில் இராணுவ நடவடிக்கைகளின் இயக்குநர் ஜெனரல் ஹாட்லைன் மூலம் பாகிஸ்தான் தரப்பு உடனடியாக பேச விரும்புவதாக தெரிவித்ததாக கூறிய ஜெனரல் அனில் சௌஹான், திட்டமிடப்பட்ட பல தாக்குதல்கள் இன்னும் நிலுவையில் இருந்ததால் உடனடியாக பதிலளிக்க வேண்டாம் என்று முடிவு செய்ததாக தெரிவித்திருக்கிறார். முக்கிய இராணுவ இலக்குகளை நிறைவு செய்வதும் தேவைப்பட்டால் பாகிஸ்தானின் ஆழமான பகுதிகளில் உள்ள இராணுவ இலக்குகள் மீது இந்திய படைகளால் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை நிரூபிப்பதுமே இதன் நோக்கமாக இருந்தது என்றும் விளக்கமளித்துள்ளார். முன்னதாக மே 9 இரவு மற்றும் மே 10 அதிகாலைகளில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட்டிருந்த நிலையில் திட்டமிட்ட தாக்குதல்களை இந்தியா நிறைவேற்றிவிட்டது என்று பாகிஸ்தான் நம்பி இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கும் ஜெனரல் அனில் சௌஹான், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கூடுதல் தாக்குதல்களை இந்தியா தொடங்குவதற்கு முன்பே போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் முடிவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிகளை விட இந்திய தளபதிகளுக்கு சூழல் குறித்த தெளிவான புரிதல் இருந்ததாகவும் அது விரைவான மற்றும் சரியான தகவல்களின் அடிப்படையிலான முடிவுகளை எடுக்க உதவியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள ஜெனரல் அனில் சௌஹான் இந்தியாவின் சிறந்த போர்க்கள விழிப்புணர்வு திறனை பாராட்டியுள்ளார். அதாவது தங்கள் சொந்த தாக்குதல்கள் மற்றும் பாகிஸ்தானின் தாக்குதல்கள் ஆகியவற்றின் விளைவுகள் குறித்த நிகழ்நேர தகவல்கள் இந்திய படைகளுக்கு கிடைத்தன. இத்தகைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டு நிலவரம் தளபதிகள் விரைவாக பதிலடி கொடுக்கவும் நடவடிக்கை முழுவதும் முன்னிலையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவியதாக அனில் சௌஹான் கூறியிருக்கிறார். எதிரியை எப்போதும் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையில் வைத்திருக்கும் வகையில் விரைவாக முடிவுகளை எடுப்பதே போர் ஆகும் என்று கூறியிருக்கும் ஜெனரல் அனில் சௌஹான், விரைவாக முடிவெடுக்கும் இந்தியாவின் திறனே ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று கூறியிருக்கிறார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.